தலைவர்கள் மட்டும்தான் பேர். திமுக எதிர்கட்சி அடுத்து வேலுசாமி அவங்களும் சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு மாநில அரசோட அதே போல பாபு சொல்லியிருக்காங்க. இப்ப எங்களுக்கு இருக்கிற நெருக்கடியான சூழல் என்னன்னா, சட்டமன்ற தேர்தலில் நாம என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது. ஏன்னா ஏற்கனவே ஆட்சி ஆண்டு இருக்கிறாங்க திமுக. பேசுங்க செய்தியாளர்கள் அனைவருக்கும் காலதாமதமா இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு முதல்ல வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட நேரம் காத்துட்டு இருக்கீங்க. இந்த நடைபெறுகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இது குறித்து ஒரு அணுகுமுறை கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு விரோதமான செயல்பாடுகள், எதிர்காலத்தில் விவசாயிகள் எப்படி தேர்தல் களத்தை அணுகுவது என்கிற அடிப்படையில் முதல் கட்ட ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்கிற கருத்தும் வலிமையாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக மக்களுக்கு நிர்வாக ரீதியாக தொடர்புடைய அரசாங்கம் மாநில அரசாங்கம். எனவே தமிழ்நாடு தேர்தல் என்பது தமிழ்நாடு அரசாங்கத்தை தேர்வு செய்கிற ஒரு தேர்தல். எனவே இந்த தேர்தல் என்பது மக்களுக்கான வாழ்வாதாரம், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், விவசாயிகளுடைய விளைநிலங்களை பாதுகாப்பது, விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை ஊழல் முறைகேடின்றி செயல்படுத்துவது என்கிற அடிப்படையில் இந்த தேர்தல் களத்தை விவசாய அமைப்புகள் அணுகுவது என்று முடிவெடுத்திருக்கிறார். பல்வேறு வழக்குகள் கடந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகள்லாம் இன்றைக்கு தூசி தட்டி எடுத்து விவசாயிகளை பழிவாங்குகிற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். விவசாயிகள் விளைநிலங்களை பாதுகாப்பதற்கும் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்குமான போராட்டங்களை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலத்தில் போராடாத கிராமங்களே இல்லை என்கிற நிலையில் திமுக அரசுடைய ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரானதாக அமைந்திருக்கிறது. இது குறித்து விரிவாக விவாதித்திருக்கிறோம். செய்தியாளர்களும் நேரடியாக அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த நிலையில் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் விவசாயிகளுக்கான நில உரிமை, விவசாயிகளுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டிய தேவையும் நெருக்கடியும் அவசரமும் எழுந்திருக்கிறது என்பதை உணர்த்துகிற தேர்தல் களமாக விவசாயிகள் பார்க்க வேண்டும் என்கிற கருத்தை தலைவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் தான் கொடுத்த வாக்குறுதிகள், விவசாயிகளுடைய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற கடனை தள்ளுபடி செய்வோம், அதற்கான நிதியை தமிழக அரசு ஈடு செய்யும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள். இதுவரையிலும் அது நிறைவேற்றப்படவில்லை. கிராமப்புறங்களில் கல்வி கடன் பெற்ற விவசாயிகள் வீட்டு பிள்ளைகளுடைய கடன் முழுமையும் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். அதே போல டோல்கேட் சுங்க கட்டணம் அடியோடு ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் எதையும் நிறைவேற்றவில்லை. 1000 இடங்களில் தடுப்பணைகள், கதவணைகள் அமைத்து உபரி நீர் கடலுக்கு செல்வதை தடுத்து பாசனத்தை விரிவாக்கும் என்று சொன்னார்கள். அதையும் நிறைவேற்றவில்லை. அணைகளினுடைய நீர் கொள்ளளவை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்கள். அதையும் செய்யவில்லை. மாறாக விவசாயிகள் விளைநிலங்களையே குடியிருப்பு மனைகளும் சொந்தமில்லை. அந்த நிலங்களை ஒட்டி ஓடுகிற ஆறுகள், நீர்வழி பாதைகள், ஏரிகள், குளங்குட்டைகளை கார்ப்பரேட்டுகள் அபகரித்துக் கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 என்கிற சட்டத்தை கொண்டு வந்து பரந்தூர் விமான நிலையம் முதல் சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பேரில் பல்வேறு மாவட்டங்களில் நிலங்கள் சூறையாடப்படுகிறது. 33 சிப்காட்டுகளை முதலமைச்சர் அமைத்திருப்பதாக பெருமை பெற்றுக் கொள்கிறார். இந்த 33 சிப்காட்டுகளில் முன்வராதது மிகுந்த வெட்கி தலைகுனிகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் பல மாவட்டங்களில் சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பெயரில் நிலங்களை கையகப்படுத்துவதற்கும், இனாம் நிலங்கள், அனாதீன நிலங்கள், கோவில் குத்தகை நிலங்களை விவசாயிகள் குத்தகை பதிவை ரத்து செய்துவிட்டு நீதிமன்றங்களை காரணம் காட்டி ஒட்டுமொத்த விளைநிலங்களையும் அபகரித்து கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்கு, அதிகாரமிக்கவர்கள் நிலங்களை பங்கு போட்டுக் கொள்வதற்கு திமுக அரசு வழிவகுக்கிறது என்பதை பகிரங்கமாக குற்றஞ்சாட்ட விரும்புகிறோம். இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் விவசாயிகளை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துகிற நிகழ்வுகள் அரங்கேறுவதை தமிழக விவசாயிகள் அனுமதிக்க மாட்டோம். எனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விவசாயிகளுடைய முகவரியை
வாழ்வாதாரத்தை அளிக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்ட திமுக அரசுக்கு விவசாயிகள் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே வருகிற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிப்பதை விவசாயிகள் நாங்கள் விரும்பவில்லை, ஏற்க மாட்டோம். திமுக அரசுக்கு வாக்களிப்பதும் எங்களை தற்கொலைக்கு தள்ளிக் கொள்வதும் சமம் என்கிற அடிப்படையில் எங்களுடைய கருத்தை நாங்கள் முன்மொழிகிறோம். எங்கள் கருத்தின் அடிப்படையில் மாநிலம் தழுவிய அளவில் 38 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு கோரிக்கை பிரகடனத்தை இந்த தேர்தல் கூட்ட தயாரிப்பாக முன்மொழிகிறோம். இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிற கூட்டணிகள் மீது நம்பிக்கை வைப்பது என முடிவெடுத்து அந்த நம்பிக்கை யார் மீது வைப்பது? இன்றைக்கு பல கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலிலும் அரசியல் கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து விவசாயிகள் அமைப்புகள் போட்டியிட வேண்டும் என்கிற கருத்து வலிமையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது பல மாவட்ட தலைவர்களும் இதை ஆமோதித்திருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள். இது குறித்தெல்லாம் விரிவான ஆலோசனை செய்ய வேண்டிய நெருக்கடியும் தேவையும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுகிற அரசியல் கட்சிகள் குறித்தும் அடுத்து எப்படி வாக்களிப்பது என்பதை குறித்தும் விரிவாக ஆலோசனை செய்வதற்காக வருகிற மார்ச் 31ஆம் தேதி இதே திருச்சியில் ஒரு விரிவடைந்த மாநாட்டை நடத்துவது, ஒரு நாள் மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டில் அடுத்த கட்ட தீர்வை நோக்கி பயணிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் 38 ஏற்கனவே பல அரசியல் கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்ட போது இந்த கோரிக்கை மனுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த கோரிக்கை மனுக்களை இன்றைய கூட்ட தீர்மானமாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உடனடியாக அனுப்பி வைக்கப்படும். இந்த கருத்துக்களை உள்ளடக்கி விவசாயிகளை பாதுகாப்பது ஒன்றுதான் தமிழ்நாட்டின் அரசியல் தீர்வாக இருக்க முடியும். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தொகையில் 80% பேர் விவசாயத்தை நம்பி வாழ்வதால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற மேம்படுத்துகிற கட்சிகளுக்கு நாம் என்ன மாதிரியான ஆதரவை கொடுப்பது என்பதையும் வருகிற 31ஆம் தேதி விரிவாக அறிவிப்பது என முடிவெடுத்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த கூட்டம் நிறைவு பெற இருக்கிறது. எங்கள் எதிராளியை வீழ்த்த வேண்டும், எங்களை அழிக்க வேண்டும், எங்களை ஒடுக்க வேண்டும், எங்களை ஒழிக்க வேண்டும், விளைநிலங்களை அபகரிக்க வேண்டும், குடியிருப்பு மனைகளை அபகரிக்க வேண்டும், நீராதாரங்களை அபகரிக்க வேண்டும், ஒட்டுமொத்தமாக பேரழிவு திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்று கார்ப்பரேட் ஆதரவு கொண்டு கொள்கையை கொண்டு செயல்படுத்தியிருக்கிற திமுக அரசை எதிர்ப்பது என்கிற கருத்தை இன்றைக்கு வலிமையாக முன்வைத்திருக்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் எங்கள் தேர்தல் அடுத்த கட்ட ஆலோசனைகள், அந்த நகர்வுகள் இடம்பெறும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். ஏதோ கூட்டம் போடுவதும் விவாதிப்பதும் இந்த கருத்துக்களை ஊடகங்களில் தெரிவிப்பது மட்டும் எங்களுடைய வேலை அல்ல. 31ஆம் தேதி மாநாட்டில் விரிவாக விவாதித்து எங்களுக்கு எதிரான கொள்கை கொண்ட ஆட்சியாளர்களை மக்களிடத்தில், விவசாயிகளிடத்தில், தமிழ்நாடு முழுவதும் அம்பலப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ளும்.